தளபதி 69 ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். பார்த்தேண்ணா. எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. நான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் தோணுச்சு? அரசியல் படம். அரசியலா? மாஸ்டர் படத்துல இந்த கட்சிக்காரங்களை வந்து மாஸ்டர் படம் எடுக்க கூடாதுன்னப்ப ஃபேன்ஸ் வந்து தடுத்து எல்லாரும் போக வச்சாங்கல்ல, அப்ப எடுத்த செல்ஃபி அதே மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே அரசியல் பேசிட்டாரு, எவனா வந்தீங்கன்னா எங்க ஆளுங்களை வச்சு உன்னை முடிச்சிடுவேன்ட்டு. ரெண்டாவது போஸ்டர்ல பாத்தீங்கன்னா நான் அதான் யார ஒரு எம்ஜிஆரோட இது இருக்குல்ல, அப்பனா எம்ஜிஆர் மாதிரி கூட அரசியல் நடத்தலாம்ல. அவரு அழகா அந்த இதுவோட இருந்தாரு. ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து நல்லா கிளீனா ஒயிட்டா ஒரு நார்மல் லுக்ல இருந்தது. செகண்ட் போஸ்டர் நல்லா ரெட்டா இதுவா இருந்தது. இது வந்து அரசியல் படமா தான் இருக்கும் கண்டிப்பா. நான் ஏன்னா டைட்டிலே அப்படிதானே இருக்கு, ஜனநாயகம். ஆமா சரி, ஓகே. இப்ப இந்த கடைசி படம் அரசியல் படமா இருக்குது, ஏமாற்றமா இருக்கா? எப்படி இருக்கு? ஏமாற்றமாலாம் இல்ல, கட்சிக்காரங்களுக்கு தான் ஏமாற்றமா இருக்கும் படத்தை பாக்குறப்ப. ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த படம் வரதுக்கு நிறைய விமர்சனம் வரும். படம் ரிலீஸ் பண்ண விடாம என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா சொன்ன டேட்டுக்கு விஜய் படம் கரெக்டா வரும். இது வரையா ஒரே ஒரு படம் தான், தலைவா படம் மட்டும் தான் டிலே ஆச்சு. ஒரு 19 நாள் 20 நாள் டிலே ஆச்சு. ஆனா இந்த படம் அப்படி விட்டுறாது. ஏன்னா விஜயம் கட்சிக்கு வந்துட்டார்ல, படம் கரெக்ட் டைமுக்கு வந்துடும். ஜனநாயகன் வெயிட்டிங் சொல்லிடு. ஜனநாயகனுக்கு ஈகரா வெயிட்டிங். தளபதி 69 ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? கரெக்டா தான் வச்சிருக்காரு. நாளை ஜனநாயகமே அவர் தானே, அதனால கரெக்டா தான் இருக்கு. நாளைய திருப்புன்னு வைக்கலாம்னு அது வச்சுதான் ஃபயரா இருந்திருக்கும். இதுவே கரெக்டா தான் இருக்கு. நாளைய ஜனநாயகமே அவர் தானே, கரெக்டா தான் இருக்கு. கடைசி படம் இந்த மாதிரி அரசியல் படமா சூஸ் பண்ணிட்டாரு, அது எப்படி இருக்கு? ஓகேவா? கண்டிப்பா. ஆல்ரெடி நிறைய பேருக்கு இன்னும் பயம் வந்துட்டு இருக்கோம், டைட்டில் பார்த்தே பயம் வந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நார்மலாவே ஃபயரா பண்ணுவாரு அரசியல்னா. இப்போ ஆல்ரெடி ரியல் அரசியல்ல இதுவா போயிட்டு இருக்காரு. சினிமால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஜிஆரோட வசனத்தை வேற கையில எடுத்திருக்காரு. அதான் நான் ஒரு இதுல ஒண்ணு பார்த்தேன், நான் ஒரு யூடியூப் இதுல எம்ஜிஆருக்கு அடுத்ததா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க ஜேர்னலிஸ்ட் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்ததா 10ல் 7% வந்துட்டு அடுத்து விஜய் தான் முதல்வரா வருவாரு அப்படின்னு சொல்றது எம்ஜிஆருக்கு அடுத்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. இதுக்கப்புறமா கலைஞருக்கு அம்மாக்கு யாருக்குமே அந்த 10ல் 7ன்றது நடக்கல. 10ல் 7ன்றது நடக்கல. எம்ஜிஆருக்கு அடுத்து இப்ப தளபதிக்கு தான் அது இது பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். அவரு ஜெயிப்பாரா இல்லையா இருந்தாலும், ஆனா ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்றது மட்டும் தெரியுது. அது மட்டும் ஏன்னா வந்துட்டு அதுவே ஒரு பெரிய தானே. எம்ஜிஆருக்கு அடுத்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இவருக்கு தான் நடக்குது. இவர் வந்து எம்ஜிஆர் டிஎம்கே பார்ட்டியில இருந்தாரு கொஞ்ச நாள். ஆனா இவர் அது இல்லாமயே இந்த ஒரு ஈக்குவலா அந்த ஒரு சப்போர்ட். ஆமா, அவர் ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஜெர்னலிஸ்ட். அவர் நேம் எனக்கு சரியா தெரியல. அவர் ஒரு 50 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்னலிஸ்ட். அவர் சொல்றாரு எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு 10 பேர்கிட்ட நீங்க போயிட்டு யார் விஜய் ஜெயிப்பாரான்னு கேக்குறா, அதுல 10ல் 7 பேர் சொல்றாங்க. அது வந்துட்டு எம்ஜிஆருக்கு அடுத்து இவருக்கு தான் அது நடக்குதுன்றாங்க. சோ கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ட்டு. அவரே ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஜனநாயகனுக்கு பயங்கரமான வெயிட்டிங். ஜனநாயகர் பயங்கரமான வெயிட்டிங். சரியா? ஓகே ப்ரோ, தளபதி 69 ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு அது பாக்கும்போது? ப்ரோ அது வந்து அவர் வந்து ஒரு இதுவே இல்லாம பேசுறாரு. இப்பதான் போயிட்டு பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வரக்கூடாதுன்றாரு. அப்புறம் வேற எங்க ப்ரோ அவரு இதுல பனையூர்ல ஏறி தராராமா, அவர் வீட்டை அங்க வரட்டோன்ட்டு ஏறி தராராமா. அவரு அந்த மாதிரி தான் ப்ரோ இடமா எதனா பேசினே இருப்பாரு. அது அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டு தான் ப்ரோ. ஜனநாயகம் அவர் வந்து லாஸ்ட் படம் எப்படியோ அரசியல் படமா தான் எடுத்துட்டு வருவாரு. ஜனநாயகம் வேறு டைட்டிலே தெரியுது, ஜனநாயகம். அதுதான் ப்ரோ இருக்குது. இல்ல கடைசி படம் இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாந்துட மாட்டாங்க, அது பெரிய ஏமாற்றமா தான் ப்ரோ இருக்கும். எதுனா அவர் எடுக்கிறேன்ட்டு எத்தனை இருப்பாரு, அது பெரிய ஏமாற்றமா தான் ப்ரோ இருக்கும். ஓகே, ஜனநாயகன் டைட்டில் நல்லா இருக்கு. என்ன ப்ரோ சொல்றது? ஜனநாயகம் ப்ரோ அது வந்து நேற்று ரிப்பப்ளிக் டே எனி ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. அந்த இது நேற்று அதுதான் அந்த ஒரு பீக்கா நம்ம ஒரு பீக்கா அவன்ட்டு அவர் அதை போட்டு விட்டாரு ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதோட பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எதிர்பார்ப்பே இல்லை ப்ரோ அந்த படத்துக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க 69. எப்படி இருக்கு ஜனநாயகன்? ஒரு மாதிரி மிரட்டலா இருக்கு. மிரட்டலா இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி அது அவங்க சொல்லுவாங்க. நமக்கு வந்து கரெக்டா இருக்கு படம் வந்து 69 வந்து கரெக்டா இருக்கு. நமக்கு தளபதி ஃபேனால கரெக்டா இருக்கு. அது லாஸ்ட் மூவி வேற, லாஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் தான், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, இது என்ன அரசியல் படமா இருக்கும் போலயே? அரசியல் படம் தான். ஏமாற்றமா இல்ல ப்ரோ. இதான் அரசியல்ல இருக்காரு, இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அரசியல் படமா இருந்தா என்ன படம் கரெக்டா இருக்கு. ஓகே, அரசியல் படம் தான் அப்ப எதிர்பார்க்கலாமா? ஆமா எதிர்பார்க்கலாம். சொல்லுங்க, ஜனநாயகம் வெயிட்டிங். ஜெயிக்கணும், அவர் எங்க தலை இல்ல தளபதி. அவர் படத்துக்கு வந்து ஜனநாயகன் பேர் வச்சிருக்காங்க.
அது எப்படி வைக்கட்டும் வைக்கட்டும், அவரு வச்சா கரெக்டா தான் இருக்கும். சரி. வச்சு அந்த படத்தை எடுத்து பயங்கரமா ரிலீஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகட்டும். சரி. சூப்பர், அவர் கண்டிப்பா வரணும். பாலிடிக்ஸ் ஒரு புது ஸ்டெப்பாக அவர் நான் பார்க்குறேன். பாலிடிக்ஸில் அவர் ஒரு புது ஸ்டெப்பாக அவரோட பார்க்குறேன். அந்த படத்து மூலயமா அவர் வந்து அடுத்து என்ன போய் செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்ல வருவார்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த இதுதான் நான் So, பார்க்குறேன். ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அடுத்து வர 2024 பேஸ் பண்ணி அவர் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நல்ல பேர் தான். So, ஜனநாயகன் வெயிட்டிங் சொல்லிட்டு ஜனநாயகம் வெயிட்டிங். தளபதி 69 ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க, எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? நல்லா இருக்கு bro. மற்ற தலைவருமே இல்லாமல் இவர் தான் டிஃப்ரெண்டாக பண்ணு நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி எம்ஜிஆர் அப்போதைக்கு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்குது. ஆனால் அதால என்ன ஆகுது, மிடில் கிளாஸ் குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ரொம்ப வருஷம் ஃப்ரீ கொடுக்கலாம், ஓகே, கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் எங்க நன்மையை பாதி பேர் பென்ஷன் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. ரொம்ப அளவுக்குமே கொடுக்கறது இல்லை. நம்மள்ட்ட இந்த ஃபுல் இது ஒர்க் வாங்கிக்கிறது தான் நம்மளுக்கான இது கிடைக்கிறது இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, நம்மளுக்கான இது கிடைக்கிறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. அது மட்டும் எப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும். எல்லாம் அப்படியே ஆகும்னு பேசலாம். ஆனா பாதி பேர் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க, பாதி பேர் அது அவங்கவுங்க இது பொறுத்து, அவ்வளவுதான். ஸோ விஜயோட கடைசி படம் தளபதி 69 ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி எதிர்பார்க்குறீங்க விஜயோட கடைசி படத்தை? மற்ற தலைவருமே இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப ரகடாவும் இருக்கணும், அவ்வளவுதான். ரெக்கார்டா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் பார்த்துருக்கோம். ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்க்கறேன் நல்லா நிறைய வரும். ஓகே, ஜனநாயகன் டைட்டில் எப்படி இருக்கு? ஆனா கட்சி மூலியமா வரலான்னு இருக்கு நினைக்கிறேன். அதை பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் சம்பந்தப்பட்ட படம். அரசியல் சம்பந்தப்பட்ட. ஸோ கடைசி படம் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கு, பரவாயில்லையா? அவர் எலெக்ஷன் வேற ஓட்டு போற, அதனால மூலியமா எடுக்கிறாங்க. அதனால தான். ஆமா, அதனால தான் எடுக்கிறாங்க. இந்த மாஸ் படம்லாம் வேணாமா? லியோ அதுவும் எதிர்பார்க்கற. ரெண்டுமே கலந்து வந்தா நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே கலந்து வந்தா நல்லா இருக்கும். லாஸ்ட் படம் மாதிரி நிறைய எனக்கு தலைவர் விஜய் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா இருக்கா ஃபர்ஸ்ட் லுக்? நல்லா பயங்கரமா இருக்கு. சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குன்றாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. எச்வினத்தை ஏமாத்திர மாட்டாரு. அவர் நல்லா தான் ப்ரோ டைரக்ட் நல்லா பண்ணுவாரு. எதிர்பார்க்கறேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. ஜனநாயகன் டைட்டில் வச்சிருக்கேன், எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, ஜனநாயகன் டைட்டில் எப்படி அரசியல் படமா இருக்கும் போது? அது சொல்ல முடியாது ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்தியா? பார்த்தேன் ப்ரோ. அதில் அப்படியே சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அரசியல் படமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். நீ என்ன? நானும் எனக்கும் அதான் நம்பிக்கை. அப்புறம் என்ன நினைக்கிற? கடைசி படம் அரசியல் படம் ஓகேவா? ஓகே தான் ப்ரோ. ஓகே தானே, பிரச்சனை இல்லையா? பிரச்சனை லியோ மாதிரி படம் வேணாமா? லியோ எல்லாமே ஒரே மாதிரி போகுது, ஏதாச்சும் கொஞ்சம் மாறி இருக்கலாம். மாறி இருக்கலாம். சொல்லு, எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கு, ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றமா இருக்கு. இது கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும். சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்லிட்டியா? ஒன்னா சொல்லிட்டியா? ரெண்டு. ஆமா. சரி, ஓகே. ஜனநாயகன் டைட்டில் எப்படி இருக்கு? என்னவா இருக்கு? ஜனநாயகன்னா நீ என்ன நம்புற? ஜனநாயகன்னா என்னவா இருக்கும்? அது ஐடியா இல்லை ப்ரோ. ஐடியா இல்லடா, இவ்வளோ கேள்வி கேட்ட ஐடியா இல்லைன்ட்டு. சரி, விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் படம் செட் ஆகுமா? செட் ஆகும் ப்ரோ.